டிசம்பர் 11 நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோ கேட்கலாம். நம்ம ராகவன் உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா அப்பா எப்போ தான் மாற போகிறாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாமே நாம தான் இருந்தோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம கடையில் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதே நமக்கு தெரியலையே. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி மாடிக்காவதும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வீராவும் மாறணும் மொட்டை மாடியில் வந்துட்டு ஒரு கொட்டகை மாதிரி போட்டு 2 பேரும் உட்காந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா 2 பேரும் உட்காந்து இளையராஜா சாங்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ராகவன் வந்து சடனாக வராரு. அவரை பார்த்துட்டு ஐயோ ராகவன் வேறு வரானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த கொட்டகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம ராகவன் வந்து பார்த்துட்டு என்ன மாடியில் இவ்வளோ அழகாக இருக்கே, இது யார் போட்டிருப்பா, பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது. சரி நம்ம கண்மணி வர சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே இந்த நேரத்தில் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு, நீ வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் போகிறாங்க. போய் பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. அந்த கொட்டகை வந்து செம்ம அழகாக இருக்குது. உடனே கண்மணி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது என்னங்க, இதை தான் சர்ப்ரைஸ் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் உனக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் சொல்கிறாரு. உடனே நம்ம மாறன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு வந்து அட பாவி நான் கஷ்டப்பட்டு பண்ணேன், நீ உனக்கு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டீடா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விடு என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்துட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. வீரா பக்கத்தில் நின்று சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்மணியும் ராகவனும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுது அப்படியே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு தோளில் ஒருத்தங்க சாஞ்சிட்டு தூங்கிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கொட்டைக்கு பின்னாடி நம்ம மாறனும் வீராவும் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க போவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் போகிற மாதிரி தெரியல. அவங்க லவ்வை வந்து அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்கங்க. அதனால் இவங்க தனியாக உட்காந்துருக்காங்க.